வணக்கம். உலகத்துல பாத்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரன்னு எல்லா பக்கமும் ஒரு பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி ஒரு நிலையற்ற சூழல்ல நாம எல்லாரும் நம்மள நாமளே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இது ஏதோ தூரத்துல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பு, நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு கேள்வி. திடீர்னு ஒரு போர் வருது, இல்லைன்னா ஒரு பெரிய பொருளாதார சரிவை ஏற்படுத்துன்னு வச்சுப்போங்களேன், நம்ம நிலைமை என்ன ஆகும்? சரி, இந்த சிக்கலை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசலாம். முதல்ல ஒரு அவசர காலத்துல உடனே என்ன செய்யணுங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். ஒருவேளை ஒரு பெரிய பேரழிவு வருதுன்னு அறிவிப்பு வந்தா முதல் சில மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம தலைவிதியையே தீர்மானிக்க போகுது. அதனால பதட்டப்படாம இருக்க இதோ ஒரு தெளிவான திட்டம். ஸ்டெப்பு, சென்னை, மதுரை மாதிரி பெரிய நகரங்களை விட்டு உடனே வெளியேறி கிராம பகுதிகளை நோக்கி போகணும். ரெண்டாவது, மிலிட்டரி பேஸ், நியூக்ளியர் பவர் பிளான் மாதிரி தாக்குதலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல இருந்து தள்ளி இருக்கணும். மூணாவதா, உங்க நகை மாதிரி மதிப்புள்ள ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கோங்க. டிவி, ஃப்ரிட்ஜ் இதையெல்லாம் அப்போதைக்கு மறந்துட வேண்டியதுதான். கடைசியா, ரொம்ப முக்கியம், உங்க வண்டியில எப்பவுமே பெட்ரோல் அல்லது டீசலை ஃபுல் டேங்க் அடிச்சு வைங்க. அதுதான் நீங்க தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே கேரண்டி. ஆனா இதெல்லாம் ஒரு தற்காலிகமான தீர்வு மட்டும்தானே தவிர நிரந்தரம் கிடையாது. உண்மையான ஆழமான பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்கு. நம்மள அறியாமலேயே நம்ம ஒரு சார்பு நிலை சமூகமா, அதாவது மத்தவங்கள நம்பி இருக்கிற ஒரு சமூகமா ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறியில சிக்கியிருக்கும். இந்த வார்த்தைகள் எவ்வளோ உண்மை பாருங்க. சாப்பாடு, தண்ணி, கரண்ட்னு நம்மளோட ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைக்கும் ஒரு சிக்கலான சப்ளை செயினை நம்பித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சங்கிலியில ஒரே ஒரு கண்ணி அருந்துட்டா போதும், நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த சார்பு நிலை எப்படி உருவாக்கப்படுதுங்கிறதுக்கு இந்த தேங்காய் உதாரணம் ஒரு அருமையான விளக்கம். ஒரு விவசாயி 10 ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் பல இடைத்தரகர்கள் கைமாறி நம்ம கைக்கு வந்து சேரும்போது அதோட விலை 50 ரூபாய் ஆகிடுது. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, விவசாயத்தையே லாபமில்லாத ஒரு தொழிலா மாத்தி நம்மள இந்த சங்கிலிக்கு அடிமையாக்கிடுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம உள்ளூர் விவசாயம் அழிஞ்சு போகுது. சுயமா தொழில் செஞ்சவங்க எல்லாம் காணாம போறாங்க. குடிக்கிற தண்ணி மாதிரி அடிப்படை தேவைகள் கூட விக்கிற ஒரு பொருளா மாறிடுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சமூகம் தன்னோட சுயசார்பு திறனை முழுசா இழந்து ஒரு சின்ன நெருக்கடியை கூட தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாயிடுது. சரி, பிரச்சனை இதுதான்னா இதுக்கு தீர்வு என்ன? இந்த சார்பு நிலைங்கிற பொறியிலிருந்து விடுபட்டு உண்மையான சுதந்திரத்தை நோக்கி போறதுக்கு ஒரு தெளிவான, அதே சமயம் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு திட்டத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த திட்டத்தோட மையப்புள்ளியே இதுதான். வெறும் 5 ஏக்கர் நிலம், ஒரு குடும்பம் தனக்கு தேவையான உணவு, நீர், ஆற்றல்னு எல்லாத்துலயும் முழுமையான தன்னிறைவாடைய இந்த நிலப்பரப்பே போதும்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த திட்டம் ஒரு 5 அசைக்க முடியாத தூண்கள் மேல நிக்குது. அது என்னன்னா, உங்க சொந்த நிலம், வற்றாத நீர் ஆதாரம், எந்த சூழ்நிலையும் தாக்குப்பிடிக்கிற கால்நடைகள், குறைஞ்ச பராமரிப்புல நிறைய பலன் தர தாவரங்கள், கடைசியா தற்சார்பு ஆற்றல். வாங்க இதுல ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல கால்நடைகள். தன்னிறைவு பண்ணைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது மாடுகளும் ஆடுகளும் தான். ஆனா இந்த திட்டம் முன்வைக்கிற யோசனைகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப புத்திசாலித்தனமான, நடைமுறைக்கு ஏத்த சில தேர்வுகள் இங்க இருக்கு. இங்க பாருங்க, வழக்கமா நம்ம யோசிக்கிற மாடு, ஆடு, கோழிகளுக்கு பதிலா முயல்கள், வாத்துகள், அப்புறம் காடைகளை வளர்க்கறது எவ்வளோ ஒரு சிறந்த தேர்வா இருக்கும்னு இந்த ஆதாரம் விளக்குது. இது ஒரு புத்திசாலித்தனமான மாற்றம். அது ஏன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஏன் முயல்கள்? இதுதான் இந்த திட்டத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு கூட சொல்லலாம். அதோட இனப்பெருக்க வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது சாப்பிட்ற தீவனத்தோட ஒப்பிடும்போது அது கொடுக்குற இறைச்சியோட அளவும் ரொம்ப அதிகம். இதை வளர்க்க பெரிய இடம் தேவையில்ல, ஈஸியா இடம் மாத்தலாம், நிர்வகிக்கலாம். இறைச்சி மட்டும் இல்ல, தோல், கம்பளி, எல்லாத்துக்கும் மேல அதோட கழிவுகள் ஒரு சக்தி வாய்ந்த நைட்ரஜன் உரம். இது ஒரு முழுமையான தன்னிறைவு பேக்கேஜ் மாதிரி. அதே மாதிரி தான் கோழிகளை விட வாத்துகள் ஒரு படி மேலன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், பராமரிக்கிறதும் ரொம்ப சுலபம். அதோட முட்டைகளும் பெருசா இருக்கும். உங்க பண்ணையில ஒரு சின்ன குளம் இருந்துச்சுன்னா போதும், வாத்துகள் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். அதே சமயம் அதோட கழிவுகள் மீன்களுக்கு உணவாகி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பண்ணைச் சூழலை உருவாக்கும். எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான அமைப்பு பாருங்க. சரி, அடுத்ததா விவசாயம். சரியான தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு தன்னிறைவு பண்ணையோட இதயமேன்னு சொல்லலாம். இந்த திட்டத்தோட ஸ்டார் பிளேயர்னு ஒரு செடியை சொல்லலாம்னா அது இந்த சிறக வரைதான். இது ஒரு கொடி மாதிரி படர்ந்து வளரும். இதோட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது தனக்கு தேவையான நைட்ரஜனை காத்துலேருந்தே எடுத்து மண்ணை அதுவே வளப்படுத்திக்கிடும். அதாவது நீங்க இதுக்கு உரம் போட வேண்டிய அவசியமே இல்ல. இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது ஒரு 3 in 1 தாவரம். எப்படின்னா, இதோட காய்களை சமைச்சு சாப்பிடலாம்,
இலைகளை கீரை மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அதோட வேர்ல வளர்ற புரதம் நிறைஞ்ச கிழங்கையும் நம்ம சாப்பிடலாம். பாருங்க, ஒரே தாவரம் ஆனா 3 விதமான உணவு. இதுதான் ஒரு தன்னிறைவு தோட்டத்தோட சூப்பர் ஸ்டார். இது மட்டும் இல்லாம திணை மாதிரி வறட்சியை தாங்கக்கூடிய தானியங்கள், நம்மளோட அத்தியாவசிய மரங்களால வாழை, தென்னை, மா, பலா, அப்புறம் தேனுக்காக தேனீ வளர்ப்பு, கடைசியா ரொம்ப குறைஞ்ச விறகுல சமைக்க உதவுற ராக்கெட் அடுப்புன்னு இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை முறையே இந்த திட்டம் நமக்கு கொடுக்குது. ஆக இந்த 5 ஏக்கர் திட்டங்கிறது வெறும் உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு தந்திரம் கிடையாது. இது ஒரு முழுமையான, அர்த்தமுள்ள, செழிப்பான வாழ்க்கை முறைக்கான ஒரு தெளிவான வரைபடம். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் வெறும் பொருட்களை வாங்குறவங்களா மட்டும் இல்லாம தனக்கு தேவையான உணவு, ஆற்றல்னு எல்லாத்தையும் தனக்குள்ளேயே உற்பத்தி செஞ்சு அதை ஒரு சுழற்சி முறையில பயன்படுத்துற ஒரு சின்ன தற்சார்பு கொண்ட சூழல் மண்டலமா மாறுது. இந்த மாற்றம் ஒரே ஒரு குடும்பத்தோட நின்னுடாது. ஒவ்வொரு குடும்பமும் இப்படி தன்னிறைவு அடையும் போது அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்த ஒரு வெளிப்புற அமைப்பையும் சாராம எந்த நெருக்கடி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த சமூகங்களை உருவாக்க முடியும். கடைசியா நம்ம எல்லார்கிட்டயும் இந்த கேள்வி எழும்புது. நிலையற்ற இந்த நவீன உலகத்துல ஒரு விலை உயர்ந்த காரை வாங்குறதோ இல்ல ஒரு பெரிய பதவியை அடையறதோ உண்மையான வெற்றி இல்லனா, ஒருவேளை இந்த 5 ஏக்கர் தன்னிறைவு வாழ்க்கையை அடையறது தான் நம்மளோட உண்மையான உன்னதமான வாழ்க்கை இலக்கா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க.